இங்க 15 வயசு பொண்ணு ஒரு பையனை ஸ்கூல் படிக்கும் போதே லவ் பண்றா. இவங்க காதலிச்ச விதத்துல அந்த பொண்ணு கன்சீவே ஆயிடுறா. என்னன்னாலும் பரவாயில்ல, என் குழந்தைய நான் வளர்த்தா அவனு முடிவு எடுக்கிறா. மகியுமே இதை தன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொல்ல அவங்க அப்பா அடிச்சு இந்த குழந்தை நீ கலச்சி ஆகணும் சொல்றாரு. வேற வழி இல்லாதனால மகியுமே தன் காதலனோட சேர்ந்து வீட்டை விட்டு தனிமையில வந்து யாருக்கு தெரியாம ஒரு அழகான கிராமத்துல கபீர் கூட வாழ்ந்துட்டு இருக்கா. அப்படி ஒரு நாள் அவங்க அப்பாவுமே எப்படியாவது இவங்களை கண்டுபிடிச்சு ஆகணுமேட்டு கபீரோட போட்டோ பிரஸ்லயும் நியூஸ்லயும் கொடுத்து இவன் தான் என்னோட பொண்ணை ரேப் பண்ணி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டான், இவனை கண்டுபிடிச்சு கொடுக்கறவங்களுக்கு 50,000 தரதா சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுறாரு. கபீருமே வேலைக்கு போகும்போது இதை பார்த்து யாரா என்ன மாட்டி விட்டுற போறாங்களான்ட்டு பயந்து வீட்டுக்கு ஓடியாந்துறான். வெளியில போனா கண்டிப்பா மாட்டிப்போம் சொல்லிட்டு வீட்டுல இருக்க ஃபுட்டையே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க 2 பேருமே சாப்பிட்டுட்டு வராங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்களோட சாப்பாடுமே காலி ஆயிடுது. மகிக்குமே அர்ஜென்ட்டா மெடிசன் தேவைப்படுது. கபீருமே வேற வழி இல்லாதனால மெடிக்கல் ஷாப்புக்கு வாங்கலாம்னு போறான். அப்போ அவனோட முகத்தை பார்த்த உடனே அந்த மெடிக்கல் ஷாப் போனவருமே இவன் தான் அந்த கிட்னாப்பர் சொல்லிட்டு அவனை விரட்ட ஆரம்பிக்கிறாரு. ஊர்ல இருக்கிற எல்லாருமே இவன் தான் அந்த சின்ன பொண்ணு ரேப் பண்ணிட்டா சொல்லிட்டு விரட்ட ஆரம்பிக்கிறாங்க. இவனும் அடிச்சு புடிச்சு ஒரு வழியா வீட்டுக்கு வந்துடுறான். அப்படியே எல்லாருமே அவனை தேடி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. சோ வேற வழி இல்லாம அந்த வீட்டை விட்டு 2 பேரும் ஓடுறாங்க. அப்பதான் கபீரோட அப்பா அம்மா அவ இருக்கிறத கண்டுபிடிச்சு நீ ஏன்டா இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம் வாடா சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில மகிக்குமே பிரெக்னன்சி வலி வருது. ஒரு ஹாஸ்பிட்டல் சேர்த்ததுல நல்லபடியா குழந்தையும் பிறந்துருது. அந்த அத்தை கண்டுபிடிச்சு மகி அவங்க அப்பாவுமே வந்துற அங்க வந்து பொண்ணோட குழந்தைய பார்த்ததுமே கல் மனசு அவருக்கு கரைஞ்சு போயிடுது. இந்த மேட்டர் அப்படியே கோர்ட்டுக்கு வர ஜட்ஜி மேனி 15 வயசு பொண்ணை தொடர்றதே ரேப் தான் சொல்ல ஏதோ அறியாத வயசுல தெரியாம பண்ணிட்டாங்க சொல்லிட்டு ஜட்ஜ் நம்ம கபீருக்குமே வெறும் ஒரு 3 மாசம் ஜெயில் தண்டனை மட்டும் கொடுத்து அனுப்பிச்சிடுறாரு. ஜெயில இருந்து வெளில வந்ததுமே ஒன்னா வாழலாம் சொல்லிட்டு அவனுமே தன்னோட குழந்தைய பார்த்துட்டு ஜெயிலுக்குமே போயிடுறான்.